Connect your audio to your home smart audio gadgets for an optimal sound experience. இயேசுக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வாரத்தில் நாம் மீண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தரை துதிக்க வந்தவர்களாக இருக்கிறோம். My beloved brethren in Christ, we have come together yet to another Sunday to worship the Lord. Let us indeed come before the Lord with our heart, mind, soul and strength. கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய முழு உள்ளத்தோட, எண்ணத்தோட, பலத்தோட அவரை தேடி வரக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். பிரியமானவர்களே, இந்த வேளை உங்கள் மத்தியிலே சங்கீதம் 71 வசனங்கள் 14 தொடங்கி 15 இருக்கும் வாசிக்க விருப்பப்பட இருக்கிறேன். I like to read Psalm 71 verse 14, 15 and 16. I read it in English. Please follow in Tamil. ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன், தமிழ்ல நீங்கள் என்னோட சேர்த்துக்கொள்ளுங்க. But I will hope continually and will praise you yet more and more. My mouth shall tell of your righteousness and your salvation all the day, for I do not know their limits. I will go in the strength of the Lord God. I will make mention of your righteousness of yours only. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதி மற்றும் நான் அறிவிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நாம் கர்த்தரோட எல்லா நிலையிலும் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். When God's strength is upon our life, we can walk with God because it is He who pulls us through. Let us look to God in prayer. Father, we want to thank you for this time. We want to commit this Sunday to you, Lord. We pray, we ask that you will be a God of significance in our life. ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு நன்றி என்று சொல்லி உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம். நீரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஐயா, எங்களை பலப்படுத்தி எங்களை இந்த ஆராதனைக்குள் நீ நடத்தி வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளை எடுத்து போடும், எல்லா கட்டுகளை உடைத்து போடும். இந்த நாளிலே சுதந்திரவாளிகளாக உம்மை தேடி வர இருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will break every bondages, Lord, every barrier, hindrances that is before us, Lord. We break it in Jesus' name, and we pray, we ask, Lord, that you will give us the liberty to worship you, Lord, to come into your presence, Lord. Let not the scheme of the evil one, Lord, hinder us, Lord, from drawing closer to you. பிசாசனுடைய சூழ்ச்சிகள், திட்டங்கள் எந்த விதத்தில் எங்களுக்கு தடையாய் இருக்காதபடி சுவாமி, ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்குள் நாங்கள் நுழையக்கூடியவர்களாக இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிந்தை, உள்ளம் உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி உம்மண்டையில இழுத்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we want to come in our mind, our heart to you, Lord. We want to commit everything within us to you, Lord, and we pray that you will bring forth, Lord, your cleansing upon our life, Lord, so that we can come with liberty, Lord, in your presence, Lord, because we know you're a God, Lord, who exhibit yourself in the midst of your people, Lord. ஆண்டவரே, நீ உம்முடைய ஜனங்கள் மத்தியிலே வெளிப்படக்கூடிய இருக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று நாங்கள் உணர்ந்து, ஆமையா, ஆளுகை செய்யக்கூடிய தேவனாக எங்கள் நடுவில் இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Reign, King Jesus, reign in our midst. Take full control of this whole service. Oh, from beginning to end, Lord, we pray your presence will abide with us, Lord, and we pray, Lord, that you will give us, Lord, that empowerment, Lord, to do everything to the best, Lord, to the best of your glory, Lord. In Jesus' name we pray. Amen. Amen. At this very moment, let us prepare our heart to worship our living God. He is good and He is great.
and he wants to do awesome things in our midst. தேவ ஜனமே, இந்த நாளில் நம்முடைய உள்ளத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோமா? கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறவராக இருக்கிறார். நம் நடுவில் இருக்கிறவர் பெரியவர், மகத்துவமானவர். இந்த நாளிலே ஆனந்தத்தோட சந்தோஷத்தோட நம்முடைய வாழ்க்கையில விதமாக ஒரு பிரதான நோக்கத்தோட நம்முடைய தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை நாம் தொழுது கொள்ளக்கூடிய மக்களாக காணப்படுவோம். தேவ ஜனமே, கர்த்தரை தேட இருக்கிறவன் கண்டறிவான் என்று வேதம் சொல்லிருக்குது. இந்த நாளிலே கர்த்தரை தேடுவோமா? துதி மூலமாக அவரை தேடுவோமா? நம்முடைய உள்ளத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து, ஆண்டவரே நீர் வாரும் ஐயா, நீர் வாரும் ஐயா, ஆவியானவரே நீர் வாரும் ஐயா என்று நாம் சொல்லவர்களாக இருப்போமா? ஆம், வாருங்கள், தேவனை ஆராதிப்போம். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் இந்த ஆராதனைக்கு ஒன்றாக வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை நாம் கலந்து கொண்டு நம் தேவனை என்று நோக்கி பார்ப்போம். இந்த மாதத்தின் கடைசி ஆராதனையாக இருக்கிறது. இந்த ஆராதனையை கலந்து கொண்டு நம் தேவன் நம்ம மத்தியில் உள்ளாக நம் என்றும் அவரை நோக்கி பார்ப்போம். Yes Lord, people of God, we are here to worship our Lord and to worship and exalt him in every way. This is the last service for the month, but he is in the midst of us. Let us look up to him. Let us look up to him alone. Nothing else in our mind and heart, but only him alone we look up to him. Let us praise him and worship him. Let us praise him and worship him. He is in the midst of us. We got to believe in that. Werum
அவருக்கு சமர்ப்பிப்போம். இந்த ஆராதனை அவர் எடுத்துக்கொள்ளட்டும். இந்த ஆராதனை முழுவதும் அவரையே நோக்கி பாடட்டும். நாம் யாவரும் இந்த ஆராதனை கொடு பூசி பாடுவோம்.
நீர் இருந்திரு தேவனே. எங்கள் மத்தியில் வந்திரு தேவனே. எங்கள் மத்தியில் வந்து எங்கள் மத்தியில் நீர் உலாவினீர் தேவனே. Yes, Lord, this worship is yours, Father. You are in the midst of us, Father. You came to worship. We came to worship you, Lord. We want to praise you, Father. Lord, we want to look up to you. We want to look up to you, Father. Only your face, Lord. Nothing but your face. உம் முகத்தை பார்க்க வேண்டும் தேவனே. உம் முகத்தையே பார்க்க வேண்டும் தேவனே. அன்பு தேவனே, உள்ளத்தில் சுத்தம் இல்லாமல் முகத்தை பார்க்க முடியாத தேவனே. உள்ளத்தில் களங்கம் உள்ளவர்கள் பார்க்க முடியாத தேவனே. எங்கள் மனதையும் சிந்தையும் சுத்தப்படுத்தி உண்மையை பார்க்கிறோம் தேவனே. உண்மை பார்ப்பது எவ்வளவோ நல்லது தேவனே. எவ்வளவோ அன்பு கொடுக்கிறது தேவனே. எவ்வளவோ சந்தோஷம் கொடுக்கிறது தேவனே. Yes, Lord, we are happy to see your face, Father. Lord, our heart should be clean. Our mind should be clean. Yes, Lord, without cleanliness we can't see you, Father. We want to see you. We want to see you alone, Father. Lord, thank you for being in the midst of us, Father. Praise and worship you, Father. Lord, we pray for all the people, Lord, all the congregation members, Father. You touch them, Lord, and bless them, Father. As they worship you, Lord, let them see your face, Father. ஆம் தேவனே, எங்கள் மக்கள் யாவரையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் யாவரும் உண்மையும் நோக்கி பார்க்க வேண்டும் தேவனே. அவர்கள் மனதிலும் சரி, சிந்தையிலும் சரி, ஒரு களங்கம் இல்லாமல் உம் முகத்தை பார்க்க வேண்டும் தேவனே. Yes, Father, we want to look up your face. We want to look up. முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா.
நீர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிற தேவனே. Yes Lord, you are in the midst of Father. We are seeing your face, Father. Yes, give us the hearts of cleanliness, Father. ஆம் தேவனே, எங்கள் மனதையும் இதயம் சுத்திகரித்து உம்மை பார்க்கிறோம் தேவனே. ஆம் தேவனே, நீர் எங்கள் மத்தியில் வந்து எங்களை யாவரையுமே ஆசீர்வதியும் தேவனே. இந்த ஆராதனை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் தேவனே. நாங்கள் கேட்க இந்த வார்த்தையை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் தேவனே. நீங்கள் மத்தியில் வந்து எங்களை யாவரையும் ஆசீர்வதித்து இந்த மக்களையும் ஆசீர்வதித்து சந்தோஷத்தோடு காத்தலும் தேவனே. ஆம் தேவனே, முகத்தை பார்க்கும் பொழுது எந்த ஒரு கிட்ட கண்ணங்கள் இருக்காது தேவனே. இந்த நாடு செழிக்கும் தேவனே, எங்கள் சபைகள் செழிக்கும் தேவனே, எங்கள் மக்கள் செழிக்கும் தேவனே. Yes Lord, the country will progress, Father. The people will progress, Father. Yes Father, thank you Lord. Thank you for in the midst of Father. Thank you for continuously guiding us. Thank you for leading us, Father. Thank you for blessing us, Father. Thank you Lord. We submit everything to you, Lord. You control, Father. In Jesus' name, Lord, we ask all these. Amen, 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 amen. பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது அது மெய் மறந்த நிலையாக இருக்குது. Indeed, as we worship God, we forget ourselves. How beautiful, how wonderful it is to worship God. Let us look to God in prayer at this very moment. பாருங்கள், கர்த்தருக்கு முன்பாக ஜெப நிலையிலே நாம் இருப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஆராதித்தவர்களாக நாங்கள் கண்டோம். ஆமையா, உம்மை ஆராதித்துக் கொண்டே இருக்கலாம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில நீரே இன்பமானவராக இருக்கிறேன். Yes Lord, indeed our desire is to worship you, Lord. Continually we are able to worship you, Lord, to sing praises to you, Lord, because you are a God, Lord, who moves in the midst of your people, Lord. You bring gladness, you bring joy in the hearts of your people, Lord. At this very moment we pray, we ask, Lord, that you will abide with us. You will continue to lead us, guide us throughout this service, Lord. ஆமையா, உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை நடத்தி வரத்தக்க நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், சமர்ப்பணம் செய்கிறோம் ஐயா. உம்முடைய மக்களை நீர் அறிந்த தேவனாக இருக்கிறேன். உம்முடைய மக்களை எல்லா நிலையிலும் ஆதரிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். உம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில சுவாமி நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறீர் ஐயா. அசுத்தத்தை விலக்கி பரிசுத்தத்தை கொண்டு வர தேவன் நீர் சுவாமி. You are a God, Lord, who remove, Lord, evilness, Lord, and you bring forth your righteousness, Lord, into the life of your people, Lord. Oh, do that marvelous work, Lord, in the hearts and mind of your people, Lord. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் எண்ணத்திலையும் இப்படிப்பட்ட பரிசுத்தமான காரியத்தை நீ செய்து வரத்தக்க நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி பலப்படுத்தி வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, TMC கிளாங் உம்மால் அழைக்கப்பட்ட சபை சுவாமி, ஆமையா, இந்த திருச்சபையை நீர் இன்னும் மேன்மைப்படுத்தி வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உயர்த்துறவர் நீர் ஐயா, ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஐயா, மேன்மைப்படுத்துகிறவர் நீர் என்று இந்த நாளில் நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே முன்பாக எல்லாத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து வருகிறோம். Lord, you are a God, Lord, who indeed, Lord, elevate your church, Lord. You're a God, Lord, who blesses your church, Lord. And you're a God, Lord, who will indeed guide and lead your people, Lord. Therefore, all the more we pray, we ask that you will do a marvelous work, Lord, in the midst of your people in TMC Klang, Lord. Let this church, Lord, in every way, in every sense, Lord, give you the glory, or give you the praise, and give you the honor, Lord. Amaya, நாங்கள் சுவாமி உமக்கே துதி கனம் மகிமையை செலுத்தக்கூடிய ஜனங்களாக இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை சந்தியும் ஐயா. ஆண்டவரே, அதிகமாக பிரச்சனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் நீர் விடுவிக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். All those who are in sickness, Lord,
heal them, Lord. All those who are in problem, Lord, deliver them, Lord. Let them see, Lord, your hand, Lord, manifesting in their life, Lord. உம்முடைய கரம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை உம்முடைய பிள்ளைகள் காணத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு மனநிலையை அறிந்திருக்கிற தேவன் நீர் சுவாமி. Lord, you know the cry of each one of your children's heart, Lord. And Lord, this day we pray, Lord, that you will put your peace, Lord, into everyone's heart, Lord. ஆமையா, ஒவ்வொரு உள்ளங்களில் உம்முடைய சமாதானத்தை நீர் வைத்து விடத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுவாமி நீர் ஒருவரே துணையானவர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க, ஆம், எது எப்படி நடந்தாலும் என் கர்த்தர் என்னோட இருக்கிறார் என்று அறிக்கையிட நீ கிருபை தாரும் சுவாமி. Yes, Lord, you are indeed, Lord, your church companion, Lord, your people, Lord. They realize, Lord, you are a God who walks alongside with them, Lord. And at this very moment, we ask, Lord, that your people, Lord, will know, Lord, that you are a God who upholds them, Lord. You are a God, Lord, who protects them, Lord. You are a God, Lord, who provides for them, Lord. Bless, Lord. Bless TMC Klang, Lord. ஆண்டவரே, TMC Klang ஆசீர்வதிக்கிற தேவனாக, ஆண்டவரே, பாதுகாக்கக்கூடிய தேவனாக, அவருடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவனாக, அவர்களுக்கு எப்பொழுதும் ஆண்டவரே கூடாரமாக இருக்கிற தேவனாக இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆமையா, தலைவர்களையும் பாத்திர ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். Lord, we want to commit all the leaders of the church to you, Lord. Bless them, Lord. Bless their family, Lord. We also want to commit, Lord, Pastor Joy and her family, Lord, to you, Lord. And we pray, we ask, Lord, that you will continue, Lord, to shower your blessing, Lord, upon us and upon every Christian in this world, Lord. Abaya, உம்முடைய ஆசீர்வாத நிமித்தம் எங்கள் மேல் நீர் கிருபையாய் இறங்கி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசின் மேல் கிருபையாய் இறங்கி நடத்தி வரத்தக்க நாங்கள் ஜெபித்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் இந்த கடைசி காலகட்டத்தில் ஆண்டவரே எங்களோடு இடைபடக்கூடிய தேவன், எங்களை எல்லா நிலையிலும் ஆயத்தப்படுத்துகிற தேவனாக நீர் இருந்து வரத்தக்க நாங்கள் ஜெபித்து ஒப்பு கொடுத்து இயேசு இனிய நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, வாருங்கள் நாம் கர்த்தருடைய அந்த ஜெபத்தை ஒருமனப்பட்டு சொல்வோம். Let us pray the Lord's prayer. பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றல் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை நீர் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிடிச்சிடாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். உம்முடைய ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றெடுக்கும் முடியதே. ஆமேன், ஆமேன். தேவ ஜனமே, வாருங்கள், இந்த வேளையிலே நாம் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி அவருடைய சத்தியத்துக்குள் நாம் இடைப்படக்கூடிய ஜனங்களாக இருப்போம். Let us continue to look to the Lord, and at this very moment let us read the scripture portion that is to be read for today's message. The portion of scripture is taken from Malachi chapter 4 verse 4 to 6. இந்த நாளிலே மல்கியா இன் புஸ்தகம் 4வது அதிகாரம் வசனங்கள் 4 6 நாம் வாசிப்போம். போன வாரம் இதை வாசித்தோம். இந்த வாரமும் நம்ம இந்த பகுதியை வாசிக்கிறோம். ஏனென்றால் 3வது பகுதிக்குள்ள இந்த நாளில் செய்தி காணப்பட இருக்குது. நான் ஆங்கிலத்தில் வாசிப்பேன். நம்ம மத்தியிலே ஹெரல் அவர் தமிழிலே வாசிக்கொண்டு வருவார். நாம் தமிழ்ல வாசிப்பை கேட்டு பிறகு நான் வாசிக்கிறேன். இன்றைக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மல்கியா 4ஆம் அதிகாரம் வசனம் 4 6 வரை. ஒரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். வசனம் 6.
நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திரும்புவான். வாசிப்போம். Let's read. Remember the law of Moses, my servant, which I commanded him in Horeb for all Israel, with the statutes and judgments. Behold, I will send you Elijah the prophet before the coming of the great and dreadful day of the Lord. And he will turn the hearts of the fathers to the children and the hearts of the children to their fathers, lest I come and strike the earth with a curse. Praise be to God for the reading of His word. பிரியமானவர்களே, இந்த வேளையிலே தேவனுடைய செய்தியை கேட்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆகையால் வாருங்கள், நாம் கர்த்தருடைய சத்தியத்துக்குள் செய்திக்குள் நாம் செல்ல இருக்கிறவர்களாக இருப்போம். அதுக்கு முன்பாக ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். Let us pray and let us move on in the word of God. Father, we thank you for this time. We thank you for your word. And Lord, we pray that your word will come in clarity and in power and in authority, Lord. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை தெளிவாக, திட்டமாக, அதிகாரப்பூர்வமாக எங்கள் மத்தியிலே வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவி நிமித்தம் எங்கள் மத்தியிலே அசைவாடும், எங்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்யத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, by your Spirit, move in our midst, Lord. Oh, minister to our hearts, Lord. Let our hearts be open to receive your word, Lord. And we pray, we ask, Lord, that through your Spirit, Lord, you will inspire each one of us, Lord, in your word, Lord. அம்மையா, உம்முடைய ஆவி நிமித்தம் எங்களை ஒவ்வொரு பேரும் நீர் புதுப்பிக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்குள் ஆழமாக செல்ல, ஆண்டவரை உணர்ந்து அறிந்து அதை நாங்கள் எங்களுடைய ஆத்மீக வாழ்க்கையில வைத்துக் கொள்ளத்தக்க ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். Yes, Lord, let your word be a food to our spirit, man and soul, Lord. We just surrender everything to you. In Jesus' name we pray. Amen. Amen. நாம் யாவரும் இவ்விதமாக போதும் வாரம் நாம் see our heart must be surrendered to him அந்த ஒரு தலைப்போட நாம் காரியங்களை பார்த்தோம். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சரணம் அடைய வேண்டும். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சரணம் அடையக்கூடிய நிலையில இருக்க வேண்டும். அப்ப அந்த ஒரு தலைப்போட உங்கள் மத்தியிலே நான் பேசினேன். அந்த தலைப்புல முத காரியம், the first thing that I said is we are the model or example. நாம் மாதிரியாக இருக்கிறோம், உதாரணமாக இருக்கிறோம். ஒவ்வொரு தகப்பனும் ஒரு மாதிரி, ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். இரண்டாவது, a model heart influences அப்படின்னு சொன்னேன். இரண்டாவதாக, ஒரு மாதிரியின் உள்ளம் கவரும் என்று நாம் பார்த்தோம். பிறகு கடைசியானது சொல்ல முடியாம போனது. அப்ப கடைசிக்குடிய இருக்கிற அந்த பகுதி நான் அப்படியே நிறுத்திவிட்டேன். கடைசிக்குடிய இருக்கிற பகுதி failed God will strike the earth with a curse. தவறிவிட்டால் தேவன் பூமியை சாபத்தால் தாக்குவார். தேவன் பூமியை சாபத்தால் தாக்குவார். அது 6வது வசனத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். கடைசி பகுதியிலே அங்க சொல்லப்பட்டிருக்குது, and the hearts of the children to their fathers, lest I come and strike the earth with a curse. போன வாரம் சொன்னேன், தகப்பனுடைய உள்ளம் பிள்ளைகள் அண்டிலே சேர வேண்டும், பிறகு பிள்ளைகளுடைய உள்ளம் தகப்பன் அண்டிலே சேர வேண்டும். I said, fathers, if your heart does not turn to your children and your children's heart does not turn to you, God said, I come and strike the earth with a curse. நான் பூமியை சாபத்தால்
தாக்குவேன் கர்த்தர் சொல்லுகிறார். எப்ப பிதாவுடைய உள்ளம் பிள்ளைகள் அண்டில சேராத நேரத்துல, பிள்ளைகளுடைய உள்ளம் பிதா அண்டில சேராத நேரத்துல இந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். அதுக்கு முன்பாக சொன்னேன், I said earlier to that, do not ask your children to do something when you are not willing to do it. நம் பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்பினால் முதல் காரியம் நம்ம அதை செய்யணும். நம்ம தான் மாதிரிங்க. மாதிரியா இருந்து அவர்களை கவரக்கூடிய நிலையிலே நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது தான் அவர்களுடைய உள்ளம் பிதாண்டிலே சேரும் என்று நாம் பார்க்கிறோம். Yes, if we are not the model, if we are not the example, then we cannot be the influential factor in our children's life. And if we don't influence them, then their heart will not come to us. So fathers, if you want your children to do something, then you must do it. உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் அண்டையில காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால், நீங்க விருப்பப்படக்கூடிய நிலையில செய்ய வேண்டும் என்றால், அதை நீங்கள் முதலாவது செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். போன வாரம் அதை உங்கள் மத்தியிலே தெளிவாக சொன்னேன். I believe we do not want this to happen. What? That God will strike the earth with a curse. As fathers, if we fail to influence our children in God's ways, then our children will walk away from God's precept and commandments. பிதாக்களாக இருக்கிற நாம் கர்த்தருடைய வழியை விட்டு நாம் விலகினோம் என்றால், நாம் கர்த்தருடைய பிரமாணத்திலையும் அவருடைய சத்தியத்திலையும் நில்லாமல் இருந்தவென்றால் நம்முடைய பிள்ளைகளும் அவதமாக இருப்பார்கள். When we obey, we receive blessing, but when we disobey, we will receive curse. This is what God has said in Deuteronomy. உபாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், நாம் கீழ்ப்படியாமல் போனோம் என்றால் சாபத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதம் எவ்விதமாக இருக்குதோ அதை நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அதுக்கு மாறாக சாபமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். தேவஜனமே, இந்த வசனத்திலிருந்து மல்கியா 4:4-6 இந்த வசனம்லிருந்து நம்ம என்ன அறிகிறோம் என்றால், ஆசீர்வாதம் தேவனிடமிருந்து வருது, சாபமும் தேவனிடமிருந்து வருது. From Malachi chapter 4 verse 4 to 6 we realize verse 6 clearly says that it is God who blesses, at the same time it is God who brings us. Yes, today many times we blame the devil. No, not everything comes from the devil. There are times where God himself in his judgment he acts. விசாசத்திலே எல்லாம் வருது இல்லைங்க. சில நேரத்தில் கர்த்தர் அவருடைய செயலானது அபதமாக இருக்கும். அவர் நியாயம் தீர்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். In this life there are so many things that seek to distract us. இந்த வாழ்க்கையில அநேக காரியம் நம்மை மாறுபாடுக்குள்ள நடத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. பிரியமானவர்களே, உலகத்துல பாவம் வந்த காரணமே பிசாசு அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து ஏவாளை வஞ்சித்ததனால. The reason why sin entered man's life is because in the Garden of Eden the snake, the serpent was there to deceive. So the serpent was a distracting animal there. அந்த சர்ப்பமானது திசை செய்யக்கூடிய இருக்கிற ஒரு பொருளாக அந்த தோட்டத்தில் இருந்தது. Fathers, we must realize that there are so many distractions that rob our children from us and from God. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசு அநேக காரியங்கள்
அவன் முன்பாக வைத்து நம்முடைய பிள்ளையை திசை திருப்பவனாக இருக்கிறான். அது நிமித்தம் நம்மிடமிருந்து தேவனிடமிருந்து நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட்டு இடப்பட்ட நிலையில இருக்கிறார்கள். Physically, psychologically and emotionally our children are in a mess. இது நிமித்தம் சரீரபூர்வமாக, சிந்தைபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் என்ன சொல்றதுன்னு தெரியல, அவளுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது என்று நாம் அறிகிறோம். I believe one of the reasons that men are not being men or behaving like men and women are not acting or behaving like women is because of these distractions. இப்படிப்பட்ட மாறுபாடு கூடிய இருக்கிற நிலைமை இருக்கிறதுனால தான் ஆண்கள் ஆண்களாக அவர்கள் இருப்பதில்லை, பெண்கள் பெண்களாக இருப்பது அல்ல என்று நாம் அறிய இருக்கிறோம். இன்னைக்கு சில ஆண்களை பார்த்தா பெண்களை போல இருக்க ஆசைப்படுறாங்க, சில பெண்களை பார்த்தா ஆண்களை போல இருக்க ஆசைப்பட இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள இவ்விதமாக ஒரு பெரிய மாறுபாடு இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஆண் ஆணாகத்தான் ஆண்டவர் படைத்தார், பெண் பெண்ணாகத்தான் ஆண்டவர் படைத்தார். ஆனா இந்த உலகத்துல இப்ப நம்ம சொல்ல முடியல, வாயில கூச்சமா இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் உலகம் இருக்குது என்று, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது என்று நாம் பார்க்கிறோம். சில நேரத்தில் பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியாம இருக்குது. நினைச்சு பாருங்க, உங்க மக உங்ககிட்ட வந்து இந்த பிள்ளை தான் நான் கல்யாணம் கட்ட போறேன்னு சொல்றான். பொம்பளையே திருமணமாக ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். ஆண்களை திருமணம் செய்ய இருக்கிற ஒரு காலத்துல நாம் இருக்கிறோம். Yes, church, what's happening? It's so difficult to hear as parents when your daughter come and say that I'm going to marry this woman, or your son comes and tell I'm going to marry this man. Unnatural, abnormal, and of the highest perversion. இப்படிப்பட்ட செயலானது இயற்கையின் காரியம் அல்ல, சிந்தனைக்குரிய எட்டாத காரியம் அல்ல. ஆனா இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய உலகத்திலே நடந்து கொண்டு இருக்குது. இது ஒரு பெரிய சாபங்க. This is a great curse. Today, perversion and abnormality behavior is crowding our children's heart and mind. இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட தப்பான தவறான நிலையானது நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் எண்ணத்திலையும் அது சிக்கிக் கொண்ட ஒரு காரியமாக இருக்குது என்று நாம் அறிய இருக்கிறோம். பரிசுத்தம் இல்லாத ஒரு நிலையாக இருக்குது. ஆம், தேவத்துவம் ஜனங்களுடைய வாழ்க்கையில அது காணா போன ஒரு நிலையாக இருக்குது. Yes, we see unrighteous deeds and we see ungodly behavior in the life of our children. Not only our children, even adults, they are doing that. பிள்ளைகள் மட்டும் இல்லைங்க, பெரியவர்களும் சில கிறிஸ்தவர்களே இவ்விதமான அறிக்கைகளாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்ப வாழ்க்கை போக போக ரொம்ப அசுத்தமாக இருக்குது. இது ஒரு புது காரியம் இல்லைங்க. சோடம் கொமோரால இப்படிப்பட்ட காரியம் நடந்ததுனால தான் கர்த்தர் அந்த இடத்தை அழைத்தார். This is not something new. It happened in Sodom and Gomorrah. And that was the reason why God sent the angels to destroy the place. Because man's sin was so bad that God himself couldn't stand. So you and I must realize the severity of the curse that God will bring. Because God said he will strike us with his curse. ஆண்டவர் சொன்னார், அவருடைய சாபத்தால் இவ்விதமாக அவர்களை அடித்து போடுவார். அப்ப நிறைய பெற்றோர்கள் இந்த கேள்வியோடு இருக்கிறார்கள்,
ஏன் இந்த காரியம் என் குடும்பத்திலே நடக்குது? Many parents they asking, why are such things happening to our family? Why? Romans chapter 1 verse 18 to 32, when we read about this portion, we read about God's wrath on unrighteousness. இந்த பகுதியில் என்ன நம்ம பார்க்கிறோம்? தேவனுடைய கோபாக்கினை எதனாலனா அநீதியின் நிமித்தம் தேவனுடைய கோபாக்கினை மனுஷன் மேல் வருது. என்னைக்கு மனுஷன் தேவனுடைய சித்தத்தை விட்டு அவன் விலகுறானோ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் விலகுறானோ, இப்படிப்பட்ட அநீதிக்குரிய காரியம் அவனுடைய வாழ்க்கையில வரும்போது தேவன் சும்மா இருக்க மாட்டார். The moment man walks away from God's precept and commandment and he starts to do things the way he feels he wants, and when he is under the influence of the evil one, Satan, then God will not stand still and watch. His judgment is there. Curse will come upon his people. If we read Romans chapter 1 verse 34, there we can see, or before that I want to read verse 21. It says, because although they knew God, they did not glorify him as God, nor were thankful, but became futile in their thoughts, and their foolish heart were darkened. Professing to be wise, they became fools, and changed the glory of the incorruptible God into an image made like corruptible man, and birds, and four-footed animal, and creeping things. Therefore, the Bible says, God also gave them up to uncleanness in the lust of their heart, to dishonor their body among themselves. Here the scripture clearly says, in verse 24 it says, 24 it says, God also gave them up. Not only that, in verse 26 you can read, God gave them up again to wild passion. And verse 28, there also it says, God gave them over. God gave them over. Church, when we don't do what God asks us to do, then God will bring judgment upon us. God will bring curse upon us. And when that curse comes, here you read the scripture, men will be having relationship with men, women will be having relationship with women, unnatural things. You can read in Romans chapter 1 verse all what I have told earlier. You can read from 18 to 32. You can read. Not only that, there are all kind of other sins that your children will commit to. And when they do all this sin in their life, these are going to be the curse that will be felt in your life. So we need to be careful. We need to be careful. So the father's heart must go to the children, and the children's heart must come to the father. It's very vital, important. It must turn both ways. பிதாவுடைய உள்ளம் பிள்ளைகளிடத்தில் சேர வேண்டும், பிள்ளைகளுடைய உள்ளம் பிதாவிடத்தில் சேர வேண்டும். அப்படி சேரும் போது, அப்படி தேவனை தேடி உங்க குடும்பத்துல காரியங்கள் நடக்கும் போது, இப்படிப்பட்ட பொல்லாங்கிலிருந்து கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். அப்படி நாம் செய்யல் என்றால் ஆண்டவரே ஒப்பு கொடுத்துருவார். பாவத்தின் நிலையில, பாவத்தின் எண்ணத்துல அவரே ஒப்பு கொடுத்துருவார் என்ற அந்த ஆசையில ஒப்பு கொடுத்துருவார். பிறகு அவங்களுடைய நினைவு வேற, உள்ளம் வேறையாயிரும். அப்ப ஆண்டவரே இந்த காரியத்தை செய்வார் என்று வசனம் அழகாகவே அங்க சொல்லி
வருது. If your heart is surrendered to God, then God's word and the things of God will be your priority. உங்களுடைய உள்ளம் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு உள்ளமாக இருந்தால், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அது முக்கியமாக வைத்தீர்கள் என்றால், தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை கர்த்தர் உண்டு பண்ணவராக இருக்கிறார். The psalmist says in Psalms 63:1, சங்கீதம் 63:1 நீங்க வாசிக்கும் போது, நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், தமிழ் என்னோட சேர்ந்து வாசிங்கள். Oh God, you are my God. Early will I seek you. My soul thirsts for you. My flesh long for you in a dry and thirsty land where there is no water. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே, நீரே என் தேவன். காலையிலேயே, அதிகாலையிலேயே நான் உம்மை தேடுறவனாக இருக்கிறேன். என்னுடைய ஆத்மா உம்மேல் தாகமாக இருக்குது. என்னுடைய மாம்சம் உமக்கென்று இவதமாக dry and thirsty, தண்ணி பாய்ச்சலாத நிலத்துல அது ஏங்கி கொண்டிருக்குது என்று சொல்லப்பட ஒரு வார்த்தை. தேவஜனமே, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் இவ்விதமாக தேவனுக்கு ஏங்கி இருக்குதா? கர்த்தரை தேட இருக்குதா? முழு இருதயத்தோட தேவனை தேடக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்கிறோமா? Parents, are you so worried about your children because the moments that they get up in the morning, they want to play video games that snatches up a good time of their lives? பெற்றோர்களே, நாட்களே, உங்க பிள்ளைங்க காலையில் எந்திரிச்சுன மொத காரியமாக அவங்க என்னங்க தேடுறார்கள்? எங்கெங்க போறார்கள்? வீடியோ கேம், ஸ்மார்ட் போன்ல பலவிதமான கேம்ஸ், இப்படிப்பட்ட காரியத்துல நாட்டமாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். Many are so trapped by their phone that they have no time to worship. அநேகர் அவங்களுடைய போன்ல அந்த ஒரு நிலையில பிடிமானம் பட்டு தேவனை ஆராதிப்பதுக்கே நேரம் இல்லாமல் இருக்கிறாங்க. The first thing people do is wake up and they go immediately to their phones and they check their text messages and their social media account and they don't think about God even once. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கங்க, பெற்றோர்களாக இருக்கிற நீங்க, தகப்பனாக இருக்கிற நீங்களே எந்திரிச்சுன முத காரியம் என்ன செய்றீங்க? உங்க போனை பாக்குறீங்க, தேடுறீங்க. தேடி இன்னைக்கு என்னென்ன மெசேஜ்லாம் வந்திருக்குது வாட்ஸ்அப்ல, நீங்க போய் பாக்குறீங்க. அது மட்டுமல்ல, போன் எடுத்துன்னு சிலர் நீங்க என்ன செய்றீங்க? நீங்களும் அந்த கேம்ஸ்ல உங்களுடைய நாட்டத்தை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். We are so distracted by everything else and we forget God. நம்முடைய வாழ்க்கையில திசை மாறி போன மக்களாக இருக்கிறோம். கடவுளே மறந்தவர்களாக இருக்கிறோம். அதிகாலையிலே கர்த்தரை தேட இருக்கிறவன் பாக்கியவான். Early morning, the one that seek the Lord is blessed, the Bible says. But who are we seeking in the morning? Who are we going to in the morning? We need to ask. We forget that someone is in front of us when we are with our smartphone or when we are in the computer. நம்ம கம்ப்யூட்டரை திறந்து இல்ல ஸ்மார்ட் போன் பார்க்கும்போது நம்ம முன்னுக்கு யார் இருக்கிறாங்க நம்ம மறந்துடுறோம். மனுஷன் இருக்கிறானா இல்லையான்னு மறந்துடுறோம். சரிங்களா? People around us seems non-existence. நம்ம மத்தியில இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? இல்லாத போல நாம் இருக்கிறோம். You can call them and they are so engrossed into the smartphone or computer. நீங்க அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா அவங்க ஸ்மார்ட் போனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இல்ல கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. காது கேளாதவர்களாக போல அவர்கள்
இருப்பார்கள். If your heart is completely yielded and surrendered to Jesus, then your life is no longer your own. உங்களுடைய உள்ளமானது முழுமையாகவே ஆண்டவருக்கு சரணமடைந்த ஒரு உள்ளமாக, ஆண்டவருக்கு பணிந்த ஒரு உள்ளமாக இருக்குது போது, தேவஜனமே நீங்கள் உணரலாம், உங்க ஜீவன் உங்களுக்கு சொந்தமே இல்லை. பவுலடியான் சொல்லுகிறார் கலாத்தியர் 2:20. We read Paul telling this in Galatians chapter 2 verse 20. I have been crucified with Christ, and it is no longer I who live, but Christ lives in me. இயேசு கிறிஸ்துவோட நான் சிலுவையிலே அறையப்பட்டவனாக இருக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு கிறிஸ்து என்னில் வாழ்கின்றார். And the life which I now live in the flesh, I live by faith in the Son of God. மாம்சத்திலே நான் வாழ இருக்கிற இந்த வாழ்க்கை இனி விசுவாசத்து நிமித்தம் தேவ குமாரனுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Who loves me and gave himself up for me. என்னை நேசிக்கக்கூடிய தேவன் அவர், தன்னை எனக்கு தந்தவர் அவர், அப்படி என்று அவர் சொல்லுகிறார். தேவஜனமே, ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, சரணமடைய இருக்கிற வாழ்க்கை, அது எப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தது தெரியுமாங்க? முழுமையான ஒரு ஒப்பு கொடுத்தது. When you say you have surrendered your life, you have yielded your life to God, then what Paul says carries the right thought. Your surrender to Jesus is not 10%, 20%, 30% or 99%. It is 100%. இன்னைக்கு சரணமடைந்தேன், இயேசுக்கே நீ சரணமடைந்தேன் என்று சொல்லும் போது 10% இல்லைங்க, 50% இல்லைங்க, 99% இல்லைங்க, 100% இயேசுவுக்கு நீங்கள் சரணமடைந்த ஒரு நிலையில இருக்க வேண்டும். அதனால தான் பவுல் சொல்றார், இனி நான் ஜீவிப்பதில்லை, இயேசு கிறிஸ்து என்னில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். Yes, Paul says it's no longer I that live, but Christ who lives in me. That is what 100% total surrender means. In the Bible, in the gospel, we read Jesus saying to the rich man who came to me asking, what must I do in order to inherit eternal life? வேதத்திலே இயேசு ஒரு ஐஸ்வர்யனை பார்த்து, ஒரு ஐஸ்வர்யன் இயேசுவை பார்த்து அவன் கேட்டான். என்ன கேட்டான்? நான் நித்திய ஜீவன் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு இயேசு என்ன பதில் சொன்னார்? What did Jesus answer him? We read this in Matthew chapter 19 verse 16 to 30. I read, now behold, one came and said to him, good teacher, what good thing shall I do that I may have eternal life? So he said to him, why do you call me good? No one is good but one, that is God. But if you want to enter into life, keep the commandments. என்று சொல்றார், நீ நித்திய ஜீவனுக்குள் சேர வேண்டும் என்றால் தேவனுடைய கட்டளையே காத்துக்கொள். He said to him, அவன் சொன்னான், which one? எது ஆண்டவரே அப்படின்னு கேட்டான். Jesus said, you shall not murder, you shall not commit adultery, you shall not steal, you shall not bear false witnesses, honor your father and your mother, and you shall love your neighbor as yourself. பிரியமானவர்களே, நீர் கொலை செய்யாதிருப்பாய், நீர் விபச்சாரம் செய்யாதிருப்பாய், நீ திருடாமல் இருப்பாய், பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பாய், உன் தகப்பனையும் தாயும் கனப்படுத்தப்படுவாய், பிறகு உன்னுடைய அயலானை நீர் நேசித்து அன்பாய் இருப்பாய் என்று இயேசு சொன்னார். அதுக்கு அந்த வாலிபன், for that the young man said to him, all these things I have kept from my youth, what do I still lack? அவன் சொன்னான், சிறு வயதுல இருந்து இந்த காரியத்தை நான் காத்து கொண்டிருக்கிறேன், எனக்குள்ள என்ன இன்னும் குறையாக இருக்குது. Jesus said to him,
if you want to be perfect, go sell what you have and give to the poor, and you will have treasure in heaven, and come follow me. அப்ப இயேசு சொன்னார், நீ பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய சொத்தெல்லாம் வித்து தரித்திரர்களுக்கு கொடுத்து பிறகு என் பின்ன வா, அப்பொழுது உனக்கு பரலோகத்துல பொக்கிஷம் உண்டு. பிரியமானவர்களே, அந்த வார்த்தை இயேசு சொன்னோன்னே அவனுக்கு பெரிய ஒரு வருத்தம் வந்தது என்று வேதம் சொல்ல இருக்குது. When Jesus said that word, the scripture says the young man heard that saying, he went away sorrowful, for he had great possession. அவனுக்கு ஆஸ்தி அதிகமாக இருந்தது, அவன் வருத்தத்தோட திரும்பினான் என்று வேதம் சொல்ல இருக்குது. 10 கட்டளையில 5 கட்டளை 6 கட்டளை இயேசு சொன்னார். ஆனா 4 கட்டளையே அவர் சொல்லாம விட்டார் அந்த பணக்காரங்கிட்ட. அப்ப இயேசு அந்த பணக்காரங்கிட்ட கடைசியா சொல்றாரு, உன்னுடைய அயலான மட்டும் நேசிக்கிறது இல்ல, ஆனா உன்னுடைய தேவனாக கர்த்தரை உன்னுடைய முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட நீர் அன்பு கூற வேண்டும். அந்த பகுதியை விட்டார். பிறகு அவர் சொல்றார், அப்படி சொல்லி வரும்போது அவன் விட்டு வர முடியாத நிலையில இருக்கிறான். ஏனென்றால் அவனுடைய ஆஸ்தி அதிகமாக இருந்தது. Yes, when Jesus told about the 10 commandments, he only said the last few commandments, but the first few he didn't say. And the first few is what? To love the Lord thy God with all your heart, mind, soul and strength. Yes. And Jesus said, go and sell, give it to the poor, and come follow me. His possession is his first love, not God. Not God. That's why Jesus said, where your heart is, there your treasure will be. அதனால தான் இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? உன் இருதயம் எங்க இருக்குதோ அங்கதான் உன் பொக்கிஷமே இருக்கும். இன்னைக்கு நம்முடைய இருதயம் முழுமையாகவே ஆண்டவருக்கு என்று சரணம் அடையும் போது, 100% சரணம் அடையும் போது, தேவ ஜனமே, அந்த பணக்காரன் போல நாம் இருக்க மாட்டோம். நாம் எல்லாத்தையும் விட்டு நாம் இயேசு பின்னே செல்ல இருக்கிறவர்களாக இருப்போம். ஆம், சீடர்கள் இதை கேட்டு இயேசு கிட்ட சொல்றாரு, அப்படின்னா யாரு தான் ரட்சிக்கப்பட முடியும்? When the disciples heard this and they asked, who will be saved? And then Jesus says, it's impossible with man, but it is possible with God. And then Peter said, you know what Peter said? Let's read verse 27. And Peter answered and said to him, see, we have left all and followed you. Therefore, what shall we have? ஆண்டவரே, நம்ம எல்லாத்தையும் விட்டு உம் பின்னே வந்திருக்கிறோம், நாங்கள் என்ன அடைவோம்? ஆம், சீடர்கள் எல்லாத்தையும் 100% அவர்கள் ஒப்பு கொடுத்து இயேசு பின்னால போனார்கள். அதுக்கு இயேசு அவர் சொல்றார், and everyone who has left house and brothers and sisters or father or mother or wife and children or land for my name's sake shall receive 100-fold and inherit eternal life. அதுக்கு முன்ன சொன்னாரு, 12 சிங்காசனத்திலே நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். அப்புறம் சொல்றாரு, நீங்க 100 மடங்காக, அது மட்டுமல்ல, நீங்கள் நித்திய ஜீவனை சுகந்தித்துக் கொள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். The world and all that are there is meant to distract us. உலகமும் அதில் இருக்கிற எல்லா காரியமும் நம்மை திசை மாற்றக்கூடிய நிலையில இருக்குது. தேவஜனமே, நாம் உணர வேண்டும். Nowadays I barely watch TV because I know how dangerous it is. நான் அதிகமாக டிவி பார்க்கிறவன். இப்ப காலகட்டத்தில் டிவியை ரொம்ப பார்க்கறது இல்லைங்க. பார்க்கிறேன், ஆனா ரொம்ப பார்க்கறது இல்லை. ஆண்டவர் உணர்த்தினார்னா அதை விட்டு, அந்த இடத்தை விட்டு விலகிடுவேன். விலகி போய் ரூம்ல ஆண்டவரை ஆராதித்து துதித்து போற்றி வருவேன். ஏன்னா இப்படிப்பட்ட டிவி பார்க்கறதுனால நம்ம பாவத்துல நிறைய உழுவ முடியுங்க. Yes, by watching a lot of TV, by watching the kind of movies that are there, you know, those pictures that we are watching, it can influence us the wrong way. நம்ம பார்க்க இருக்கிற படங்கள், நாம் பார்க்க இருக்கிற காட்சிகள், அது நம்முடைய உள்ளத்தை தப்பான விதத்தில் கவரக்கூடிய நிலையில இருக்கும்.
அப்படி படம்லாம் பார்த்து பிறகு ஆண்டவர்கிட்ட சேரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. After watching such movies, you want to go and spend time with God. It's going to be very difficult. Very, very difficult. Many people are addicted to TV, to many other things. இன்னைக்கு நிறைய காரியத்துல நாம் அகப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. எப்படி நம்ம சொல்ல முடியும் நாம் 100% ஆண்டவருக்கு சரணமடைந்தவனாக இருக்கிறேன்? When we are addicted to so many things of the world, how can we say we are 100% surrendered to God? Church, we need to realize, until and unless we give ourselves totally to the Lord, we cannot live the life that God has called us to live. We are in this end time. If we are going to stand for the Lord, then our life must be totally surrendered to God. When I'm saying our life, that is our heart has to be totally surrendered to God. தேவஜனமே, இந்த கடைசி காலத்துல நாம் கர்த்தருக்காக நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் மெய்யாகவே கர்த்தருக்கென்று வாழக்கூடிய நிலையில இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் தேவனுக்கு முன்பாக முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்க வேண்டும். நம்ம பாடுறோம், என்ன பாட்டு பாடுறோம்? உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்று நாம் பாடுகிறோம். We sing the song, the world is behind me and the cross is before me. But we are always turning behind and watching behind. He who puts his hand on the plow and looks back, the Bible says you are not worthy for the kingdom. களைப்பின் மேல் கை வைத்து பின்னோக்கி பார்க்க இருக்கிறவன் தேவன் ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவன் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்க காடி ஓட்டிட்டு இருக்கிறீங்க. நீங்க காடி ஓட்டி இருக்கும் போது நீங்க எங்கெங்க பார்க்கணும்? உங்க கவனம் எங்கெங்க இருக்கணும்? When you are driving a car, where should your sight be? Where should your focus be? The rear mirror is for you to see what is coming, what is behind you for a while only. But you are not supposed to focus on the rear mirror and see behind all the time. Your focus should be in front all the time. When you see behind and you drive, you will be in danger. In danger. Your focus and your sight must always be in front. So church, if we look behind and we see what is behind, and then we want to drive ahead, we cannot do that. Likewise, if our heart is always turning back and looking over the things which we have left, then we sing, the world is behind me and the cross before me, there is no meaning. A heart that is totally surrendered to Jesus is a heart that looks ahead. Its focus and its sight is only at the cross. It will not look behind. Today, where are you looking? What are you seeing? And what possesses you? இன்னைக்கு நீங்க என்ன பார்க்கறீங்க? எதை நோக்கி போய் கொண்டிருக்கீங்க? உங்களுடைய உள்ளத்துல எதுங்க இருந்து கொண்டிருக்குது? எங்க உங்க பொக்கிஷமோ அங்க உங்க உள்ளம் இருக்குங்க. உங்க பொக்கிஷம் இயேசுவா இருந்தா உங்க உள்ளமும் அந்த பக்கமா தான் இருக்கும். Yes, where your treasure is Jesus your treasure, is Jesus your treasure, then there where your heart will also be. Ask ourselves. We need to realize. We need to realize this and to walk for Jesus. Let's pray. Let's pray. Father, we thank you for your word, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி சுவாமி. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோட இடைப்பட்டீர், எங்களோட பேசினேன். ஆண்டவரே, நாங்கள் மெய்யாகவே சுவாமி சாபத்துக்குரியவர்கள் அல்ல, ஆனா வாழக்கூடிய இருக்கிறவர்கள். Lord, we are not people to be cursed, Lord, but to be blessed, Lord. We are people to live for you, Lord. And we know, Lord, when our heart is totally surrendered to you, only then we can live, Lord. The children of Israel, they failed, Lord. Their heart was always in Egypt, Lord, not in Canaan, Lord. They are walking towards Canaan, but their heart is in Egypt, Lord. Lord,
They didn't inherit the promised land because of this failure, Lord. Looking behind and walking ahead. ஆண்டவரே, அவர்கள் கானாவூருக்குள் பிரவேசிக்க முடியல. ஏனென்றால் அவர்களுடைய இருதயம் அது எகிப்திலே இருந்தது சுவாமி. அந்த சுண்டக்காய், அந்த வெண்டிக்காய், அந்த சாப்பிட்ட எண்ணத்தோட தான் அவர்கள் இருந்தார்கள் ஐயா. வனாந்தரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தால் புலம்பினார்கள். அவர்கள் எரிச்சம் அடைந்தார்கள். Yes, Lord, when they go through problem in the wilderness, Lord, they murmur, Lord. They were angry, they were bitter with Moses, Lord. And they always say, you could have left us in Egypt. We could have stayed in Egypt. Why should we go through all this? Yes, Lord. They were walking ahead, but turning behind, Lord. Always seeking Egypt, not Canaan, Lord. Lord, today, teach us to have a heart for you, Lord. To live for you, Lord. Let us be heaven bound, not earth bound, Lord. ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்தை நோக்கி நடக்கக்கூடியவர்களாக இருக்க, பூமியை நோக்கி அல்ல, பரலோகத்தை. என்னுடைய வீடு பரலோகத்துல. ஆம், நான் தங்க இருக்கிற இடம் பரலோகம். My house is in heaven. My home is in heaven. The place of my stay is heaven. I am heaven bound, not earth bound, Lord. Bless TMC Clang, Lord. Bless every believers, Lord, that is hearing to this message. We just commit everything to you as we ask all this in Jesus' most precious name. Amen. Amen. தேவஜனமே, வாருங்கள், நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Let us receive the benediction. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் என்றும் சதாகாலம் நம்மோடு இருந்து எல்லா நிலையிலும் சூழ்நிலையும் கர்த்தருடைய ஆதரவு, கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஒத்தாசை நம்மோடு இருந்து நம்முடைய உள்ளம் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலையில இருக்கத்தக்கதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமேன்.